கடந்த வருடத்தில் ஒருவேளை இந்த வேத புத்தகத்தை கரங்களில் சும்மாய் வைத்திருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு முடிவெடுப்போம், இந்த வேத புத்தகம் என் கரங்களில் சும்மா இருப்பதில்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக இந்த வருடத்தில் கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, எனக்கு பேசின ஒரு வார்த்தை உங்களுக்கும் சொல்ல நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம், சங்கீதம் 148. நாங்கள் ஜான்வரி 1 என்ன பண்ணோம், கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பமாய் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை. நான் ஆண்டவரிடத்துல வாக்குத்தத்தங்களுக்காக எப்பொழுதுமே ஒரு புதிய வருடம் துவங்கும் பொழுது கர்த்தரிடத்துல நம்ம என்ன கேட்போம், ஒரு வாக்குத்தத்தத்தை தாங்க, இந்த வருஷத்துல நீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும், இந்த கணம் அவர்களுடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்துல 2021 என்னிடத்திலிருந்தும் உங்களிடத்திலிருந்தும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, நம்முடைய கையில் கர்த்தருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது ரெண்டு இந்த வருஷம் முழுவதும் நம்ம வாயிலும் நம்ம கையிலும் இருக்கணும். அல்லேலூயா. இது என்ன, இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, அதுதான் பரிசுத்தவானுடைய கணம், அதுதான் நமக்கு ஹானர், அதுதான் நமக்கு கிரீடம் மாதிரி வைத்துக்கொள்ளலாமே, அதுதான் நமக்கு கணம். இப்போ சில பேருக்கு அவருடைய பேருக்கு பின்பாக இருக்கிற டிகிரி ஒரு கணமா இருக்கலாம். இல்லை, நமக்கு கணம் என்ன அப்படின்னா, நம்ம வாயில கர்த்தரை உயர்த்துற துதி தான் நம்முடைய கணம். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தவான்களின் கணம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அதன்படி இந்த வருஷத்துல நம்முடைய வாயிலிருந்து பிறக்க போகிற வார்த்தைகள் எல்லாமே எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க போகிறது, கர்த்தரை உயர்த்துகிற துதிக்கிற. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, ஜஸ்ட் பிரைஸ்ன்னு போடல, இங்கிலீஷ்ல ஆங்கில வேதாகமத்துல ஹை பிரைஸ்ன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் இதுவரையிலும் ஒரு உயரத்தை எட்டி ஆராதித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னும் அடுத்த லெவல்ல உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய துதியை கர்த்தர் என்ன பண்ண போறாரு, எடுத்து செல்ல போகிறார். நம்ம ஒரு பாடலை பாடணும் இல்லை, படகுகள் கிளிய வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமுழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். அந்த பாட்டு புதிதாக வந்திருக்கிற ஃபாதர் அவர்களுடைய பாடல். அந்த பாடலை நம்ம பாடும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பாடலுடைய அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து பாடினீங்க அப்படின்னு தெரியல. ஆழத்துல போய் நம்ம என்ன படிப்போம், மீன் பிடிப்போம். இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மள நல்ல ஆழங்களுக்குள்ள நம்ம போகலாம். கர்த்தரை துதிக்கிற துதியினுடைய ஆழங்களுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போகட்டும். ஏன்னா அந்த ஆழத்துலதான் நிறைய மீன்கள் இருக்கு, அந்த ஆழத்துல தான் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நீங்க மட்டும் பெற்றுக்கொள்ளுகிறதல்ல, உங்களை மட்டும் உங்களையே ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. அல்லேலூயா. என் படகே காலி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க படகையும் நிரப்பி உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த ஆழத்துல தான் வச்சிருக்கார். அதனாலதான் ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு சொல்லுகிறார், ஹை பிரைஸ் பண்ணுங்க. உங்க நேரங்களை மறந்து இதெல்லாம் நம்ம சர்ச்சில் பண்ண முடியாது. ஆமா தானே? ஏன்னா நீங்க டைமை பார்ப்பீங்க, நாங்களும் டைமை பார்ப்போம். இப்படி ஒரு சைக்காலஜி சர்ச்சில் என்ன இருக்கு, உண்டாயிருக்கு. திருச்சபைகளை வாட்சை கழட்டி வைத்து வர வேண்டும் என்று சொல்லி இதுக்கப்புறம் மேபி சட்டங்களை போட்டால், நான் ரொம்ப ஆச்சரியமா நினைக்கிறது எந்த பகுதி அப்படின்னு சொன்னா, இரவெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பவுல் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எஸ்ராவின் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 மணி நேரம் அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய வசனம்னா நம்ம இப்ப நியாயப்பிரமாணத்தை வாசிச்சாங்களா, 3 மணி நேரம் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், இங்க இப்ப நடக்கிற மாதிரி பிரீச்சர் நின்றுக்கிட்டு ஜனங்கள் உட்காந்துக்கிட்டலாம் இல்லை, எல்லாரும் நின்று கொண்டிருக்கணும். பிரசங்கம் எடுத்தாவது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை தூங்க வைக்காம கதை சொல்லி அதை இதை பேசி நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடத்தலாம். ஆனால் அங்கே என்னன்னா எதை தான் வாசிப்பாங்கன்னா, தோராவை தான் வாசிப்பாங்க. வாசிச்சிருக்கீங்களா? அந்த லேவியராகம புத்தகத்தை வாசித்து உங்களால் முடிஞ்சிருக்கா? ஐயோ, அதை கடக்க முடியாம நம்ம பட்ட பாடு நமக்கு தானே தெரியும். முழு வேதாகமத்தை படிக்க முயற்சி செய்யும் பொழுது, ஆமாவா இல்லையா? அந்த புத்தகத்தை தான் வாசித்திருக்கிறாங்க. 3 மணி நேரம் நின்றபடியே அவர்கள் எல்லாரும் கேட்டாங்களா. முழு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி முடிஞ்சிச்சு? அபிஷேகம் இல்லாதவங்க, ஆவி இல்லாதவங்க, பரிசுத்த ஆவியினுடைய தொடுதல் இல்லாதவங்க, கீபோர்டு இல்லை, அழகா அப்படி பாட்டு பாடி இசையை வாசிச்சு நம்மளை அப்படியே மனரம்யமா கொண்டு போக எதுவுமே இல்லை. அந்த தோராவை வாசிக்கிறதற்கே 3 மணி நேரம் நின்று. இன்றைக்கு யாராகிலும் 3 மணி நேரம் நின்று பிரசங்கத்தை கேட்க தயாரா என்று எந்த சபையிலாவது கேட்டா முடியுமா? சரி, நாங்களாவது நின்று 3 மணி நேரம் பிரசங்கிக்கிறோம்னா கேட்கவாது நீங்க ரெடியா? இல்லை.
அல்லேலூயா. வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையாக நாங்கள் விரும்புகிறோம். நான் அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அப்பா நான் 6 மணி நேரம் மெசேஜ் எடுப்பேன், எல்லாரும் அமைதியாக ஒரே இடத்துல நின்று கேட்குற நாட்கள் எல்லாம் வரணும்ப்பான்னு. ரொம்ப பேராசைப்படுறனோ, ஆனால் வரும். அல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. நேரங்களை, காலங்களை, சூழ்நிலைமைகளை எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருடைய வார்த்தையை தாகமாய் கேட்கிற ஒரு சந்ததி எழும்பும். அல்லேலூயா. இந்த எழுப்புதலின் சத்தத்தை நான் முழங்கி கொண்டே இருப்பேன். என் ஜீவன் உள்ள அளவும் நான் மரிக்கும் அளவும் இந்த சத்தத்தை நான் தொனிக்க பண்ணிட்டே இருப்பேன். நான் விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், நான் 6 மணி நேரம் மெசேஜ் எடுக்கணும், எல்லாரும் ஒரே இடத்துல அமர்ந்து கேட்கணும், அப்போ ரெஸ்ட் ரூம் போகிறது, தண்ணி குடிக்கிறது எதுவுமே வரக்கூடாது ஆண்டவர். எல்லா நேச்சர் காலையும் ஸ்டாப் பண்ணுவார் கர்த்தர். அல்லேலூயா. ஆவி மேலோங்கி இருக்கும் பொழுது மாம்சத்துக்கு என்னங்க வேலை? அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் வரும் காலங்களில் சபைகளை, தேசங்களை நிரப்புவாராக. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு விஷன், அப்படிப்பட்ட பிராட் ஐஸை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வருடத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தில் என்னுடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கும். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.